மற்றொரு முக்கிய அறிவிப்பினை பார்க்கின்றோம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வர இருக்கக்கூடிய 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம், 26ஆம் தேதி குடியரசு தினம், இந்த இரு தினங்களும் டாஸ்மாக் கடைகள், சில்லறை விற்பனை கடைகள் மூடப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. சென்னை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 15ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி இந்த இரு தினங்கள் டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் பார்கள் மூடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம், 26ஆம் தேதி குடியரசு தினம், இந்த இரண்டு தினங்களும் மதுபான சில்லறை விற்பனை கடைகள், பார்கள் மூடப்படும் என்ற அறிவிப்பினை டாஸ்மாக் நிர்வாகம் கொடுத்திருக்கிறது. ஜனவரி 15 மற்றும் 26 இந்த இரண்டு தினங்கள் டாஸ்மாக் செயல்படாது, சில்லறை விற்பனை கடைகள் மூடப்படும் என்று டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. திருவள்ளுவர் தினம் மற்றும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தை ஒட்டி டாஸ்மாக் சில்லறை மதுபான விற்பனை கடைகளும் மற்றும் பார்களும் மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை உத்தரவை மீறி மதுபான கடைகள் திறந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அன்றைய தினம் நிச்சயமாக சில்லறை விற்பனை மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும், பார்கள் திறக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி திறந்தால், இந்த எச்சரிக்கையை மீறி திறந்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எச்சரிக்கை செய்தியாக பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் கீதன் இது தொடர்பான விவரங்களுடன் இணைப்பில். உங்கள் விவரம். வணக்கம். ஆண்டுதோறும் இந்த டாஸ்மாக் மதுக்கடைகளை பொறுத்தவரை சுதந்திர தினம், குடியரசு தினம், அதே போல மகாவீர் ஜெயந்தி, திருவள்ளுவர் தினம் ஆகிய நாட்களில் மூடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் வருகின்ற 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம், குறிப்பாக பொங்கலுக்கு அடுத்த நாள்ல, குறிப்பாக உழவர் திருநாள் அன்று டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவித்து தற்பொழுது தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. அதே போல வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்றும் டாஸ்மாக் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு நாட்களிலும் டாஸ்மாக் கடைகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பார்கள், அதே போல தனியார் உணவகங்களில் செயல்படக்கூடிய மதுபான விடுதிகள் உள்ளிட்ட இந்த கிளப்புகளை சார்ந்த பார்கள், குறிப்பாக உரிமம் பெற்ற இத்தகைய பார்களும் குறிப்பாக இந்த இரண்டு தினங்களில் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவை மீறி ஒருவேளை இந்த பார்கள் மற்றும் மதுக்கடைகள் செயல்பட்டால் அவற்றின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி வருகின்ற 15 மற்றும் 26 ஆகிய 2 நாட்கள் டாஸ்மாக் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி.